இப்போ எங்கே பார்த்தாலும் கேஸ் தட்டுப்பாடு, கேஸ் சிலிண்டரு புக் பண்ணா வரதுக்கு வந்து ஓ 20 நாள், 25 நாள் இப்படி லேட் ஆகுதுன்னு எல்லாம் எல்லா பக்கமும் பேசிட்டு இருக்கிறாங்க. அதனால இப்போ எப்படி கேஸை வந்து நாம சிக்கனமா சேவ் பண்ணுறது, சேமிக்கிறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எப்படின்னா, சமைக்கும்போது எந்த ஒரு இது சமைச்சாலும் பாத்திரத்த வந்து மூடி வச்சு சமைக்கணும். அப்பதான் அது வந்து சீக்கிரமாகவும் வேவும், சீக்கிரத்திலேயே வெந்துரும். உங்களுக்கு கம்மியான கேஸ்லயே சீக்கிரமாவும் வெந்துரும். நீங்க ஓப்பன்ல ஒரு தட்டத்த வச்சு மூடி வைக்காம, அப்படியே செஞ்சீங்கன்னா, அது ஆவியாகி மேல போயிட்டே இருக்கும். அது கேஸும் வேஸ்ட் ஆகும். உங்களுக்கு சீக்கிரமா சமையலும் ரெடி ஆவாது. அதனால எந்த ஒரு சமையல் பண்ணாலுமே அந்த பாத்திரத்த நல்லா மூடி வச்சு, அதுக்கப்புறம் சமையல் பண்ணீங்கன்னா, அதன் மூலியமாவும் உங்களுக்கு வந்து கேஸ் வந்து சேவ் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, லோ ஃப்ளேம்ல கேஸினுடைய பர்னர் வந்து ஃபுல்லா வச்சீங்கன்னா, எல்லா பக்கமும் வேஸ்ட்டா நெருப்பு வந்து எல்லா பக்கமும் பரவும். லோ ஃப்ளேம்ல வச்சீங்கன்னா, அது குறிப்பிட்ட அடிப்பாகத்தில மட்டும் தான் எரியும். அதனால வந்து லோ ஃப்ளேம்ல வச்சு நீங்க எ தீய வந்து லோ ஃப்ளேம்ல வச்சு நீங்க எரிச்சீங்கன்னா, அதன் மூலியமாவும் நீங்க வந்து கேஸ் வந்து சேவ் பண்ணலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா, ப்ரெஷர் குக்கரை யூஸ் பண்ணி நீங்க சமைச்சீங்கன்னா, ஒரு 30% நீங்க வந்து சேவ் பண்ணலாம். ஒரு ப்ரெஷர் குக்கர் சாப்பாடு செய்கிறதுக்கு, குழம்பு வைக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் வந்து நீங்க வந்து ப்ரெஷர் குக்கரை யூஸ் பண்ணுங்க. அப்படியே ஒரு பாத்திரத்தில நீங்க சாம்பார், சாப்பாடு வைக்கிறத விட ப்ரெஷர் குக்கரில் யூஸ் பண்ணி சமைச்சீங்கனாலும், நீங்க வந்து அதன் மூலியமாவும் கேஸ் வந்து இது பண்ணலாம். சீக்கிரமா வந்துரும். அதனால ப்ரெஷர் குக்கரை யூஸ் பண்ணுங்க. அப்புறம் பர்னர வந்து நல்லா கிளீன் பண்ணி சமைங்க. அப்பதான் அந்த பர்னர் நல்லா கிளீன் பண்ணி சமைச்சீங்கன்னா தான், உங்களுக்கு வந்து நல்லா அந்த தீ வந்து நல்லா எரியும். அப்படி பர்னர் கிளீன் பண்ணல அப்படின்னா, அப்படி நெருப்பு வந்து ஆரஞ்சு கலர்ல வரும். அதனால அது அடைப்பு இருக்குது அப்படிங்கன்னு அர்த்தம். நல்லா ப்ளூ கலர்ல இந்த மாதிரி நல்லா ப்ளூ கலர் வந்துச்சுன்னா தான், எந்த ஒரு அடைப்பும் இல்ல அப்படின்னு அர்த்தம். அதனால வந்து நல்லா நல்லா பர்னர் நல்லா கிளீன் பண்ணி நல்லா கண்டிஷனலா வச்சு இது பண்ணுங்க. பாத்திரம் வந்து நான் அடிப்பாகம் நல்லா தட்டையா இருக்கிற மாரி, கீழயும் தட்டையா, மேலேயும் தட்டையா இருக்கிற மாரி பாத்திரத்த வச்சீங்கன்னா, சாப்பா சமையல் சீக்கிரமாவே வெந்துரும். நீங்க அடிப்பாகம் நல்லா தட்டையா இருக்கணும் அடிப்பாகம். அப்படி அப்படி இருக்கிற பாத்திரமா வாங்கி நீங்க யூஸ் பண்ணுங்க. அப்புறமும் கேஸு வந்து நீங்க நிறையவே சேவ் பண்ணலாம். சமைக்கிறதுக்கு முன்னாடியே காய்கறி எல்லாம் வெட்டி, எல்லா காய்கறியும் வெட்டி ரெடியா வச்சதுக்கப்புறம் நீங்க ஸ்டவ் ஆன் பண்ணி நீங்க சமைங்க. நீங்க ஸ்டவ் ஆன் பண்ணி கடுகெல்லாம் கடுகுக்கு ஒருக்கா, காய்கறிக்கு ஒருக்கா இப்படி வந்தீங்கன்னா, அது அங்க நெருப்பு எரிஞ்சுட்டு அது வேஸ்ட்டா போயிட்டுருக்கும். அதனால எல்லா வேலையும் முடிச்சுட்டு, காய்கறி வெட்டுறதெல்லாம் முடிச்சுட்டு, கடைசியா ஸ்டவ் ஆன் பண்ணி சமைச்சீங்கன்னா, அதன் மூலியமா நீங்க வந்து கேஸ் வந்து சேவ் பண்ணலாம். அப்புறம் கேஸினுடைய ரெகுலேட்டரு, டியூப்பு இதில எல்லாம் வந்து லீக் இருக்குதா அப்படின்னு பார்க்குறதுக்கு, நீங்க வந்து இந்த சோப்பு நுரைய கரைச்சு அது மேல போட்டீங்கன்னா, அதில வந்து ஒரு பபுள்ஸ் மாரி வந்துச்சுன்னா, லீக் ஆகுதுன்னு அர்த்தம். சோப்பு தண்ணி கரைச்சு அது மேல லைட்டா ஊத்தி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியும். அது மேல வந்து பபுள்ஸ் மாரி ஏதாவது தெரிஞ்சுச்சுன்னா, அதில கேஸ் லீக் ஆயிட்டு இருக்குது அப்படின்னு தான். அப்படி கேஸ் லீக் ஆகுதுன்னா, நீங்க கேஸ் ஆஃபீஸில போய் நீங்க ரெகுலேட்டரோ, அந்த டியூப்போ புதுசு மாத்திருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணுங்க. மேலும் இது மாரி பயனுள்ள வீடியோகளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.